Hi friends, welcome back to my channel. Class number 38 ஒரு பியூட்டிஃபுல்லான tassel flower எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் blanket ஸ்டிச்சை யூஸ் பண்ணி ஒரு லீஃபை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ தான் இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு லைனும் அதோட ரெண்டு சைட்லேயும் லீஃபும் இருக்க மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இதோட மேல் பக்கத்தில் தான் நம்ம ஃப்ளவர் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு நான் டபுள் கலரில் இருக்க ரங்கோலி பிராண்ட் த்ரெட் வந்து நான் எடுத்திருக்கேன். இது நார்மல் காட்டன் எம்ப்ராய்டரி த்ரெட்டு தான். அண்ட் க்ரீன் கலர் வந்து லீஃப்காக எடுத்திருக்கேன். நீடில் நம்பர் 5 வந்து நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு 6 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டை வந்துட்டு நீடில் எடுத்துக்கலாம். அதோட எண்டிங்கில் நாட் போட்டுக்கோங்க. நம்ம ஒரு கொடி மாதிரி வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அந்த லைனில் கீழ்ப்பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடியிலேருந்து நீடில் மேலே எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக ரன்னிங் ஸ்டிச் போட்டுகிட்டே வாங்க. இந்த ஸ்டிச் ரொம்பவே ஈஸி தான். இந்த மாதிரி நீடில் கிளாத்தில் இன்செர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வெளியில் எடுத்துகிட்டே வரணும். நம்ம கிளாத்துக்குள்ளே நீடில் விட்டு எடுக்கும்போது ரொம்ப கம்மி டிஸ்டன்ஸ் தான் விடணும். ஒரு 2-3 நூல் தான் இருக்கணும் அதுக்கிடையில். அப்போ வந்துட்டு கிளாத் வந்து நமக்கு வெளியே தெரியாது, நம்ம த்ரெட் மட்டும் தான் தெரியும். அப்போ வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். ரன்னிங் ஸ்டிச்சோட 10 வேரியேஷன்ஸும் கிளாஸ் நம்பர் 3, 4, 5ல் நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு மேலே தெரிகிற ஐ சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் என்னோடய ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போய் நீங்கள் மிஸ் பண்ண வீடியோஸை நீங்கள் திரும்பவும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 2 லைன் ரன்னிங் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. இப்போ இந்த லைனோட எண்டிங்க்கு வந்துட்டோம். கடைசி ஸ்டிச் போட்டுட்டு அடியில் நீடில் எடுத்துகிட்டு போயிட்டு நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. லீஃப் வந்துட்டு என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் வரைஞ்சிக்கலாம். ஆனால் லீஃபுக்கு நடுவில் இருக்க லைன் மட்டும் டபுள் லைனாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏற்கனவே வரைஞ்ச கொடியோட பக்கத்தில் லீஃப் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல நீடில் குத்தி மேல் பக்கமாக எடுத்துக்கோங்க. இப்போ நீடில் ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு பக்கத்தில் பின் பண்ணி அந்த லீஃபோட அவுட்லைனில் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி வளைவாக போட்டு விட்டுட்டு நீடில் பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்டிச் கிடைக்கும். டபுள் லைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் லெஃப்ட் சைடு போடுறோன்னா லெஃப்ட்டில் இருக்க லைனில் நீடில் குத்திட்டு லெஃப்ட் அவுட் லைனில் நீடில் பின் பண்ணிக்கோங்க. த்ரெட்டை வந்துட்டு இந்த மாதிரி ரைட் சைடில் போட்டுட்டு இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிச் கிடச்சிரும். இதே பட்டன் ஹோல் ஸ்டிச்சை கண்டினியூவாக இந்த லீஃபை சுற்றிலும் போட போகிறோம். நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கே வந்துட்டு அதே இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்க லீஃப் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ ரைட் சைடில் போட்டுட்ருக்கோம். ரைட் சைடில் போடும்போது நீடில் சென்டரில் டபுள் லைன் போட்டோம் இல்லையா, அதில் ரைட் சைடில் குத்தி வெளியில் எடுத்துக்கோங்க. மற்றதெல்லாம் சேம் தான். நடுவில் டபுள் லைன் போட்டுட்டு அதை சுற்றிலும் பட்டன் ஹோல் போடும்போது நடுவில் கொஞ்சம் கேப் தெரியறதுனால லீஃபோட சென்டரில் ஒயிட் கலர் லைன் வரைஞ்ச மாதிரி அழகாக தெரியும். இப்போ இந்த லீஃபை ஃபினிஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கடைசி ஸ்டிச் போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நீடில் குத்தி கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போய் எண்டிங் நாட் போட்டுருங்க. அடுத்ததாக டாசல் ஃப்ளவர் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ளவரோட லென்த் எவ்வளோ வேணுமோ அந்த இடத்துல கிளாத்தில் சேஃப்டி பின்னை இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரன்னிங் ஸ்டிச் போட்டோம் இல்லையா, அந்த இடத்துல நீடில் குத்திட்டு இந்த சேஃப்டி பின்குள்ளே விட்டு நீடில் வெளியில் எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிருங்க. இதே மாதிரி ரிப்பீட்டாக அந்த சேஃப்டி பின்குள்ளே நீடில் விட்டு எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல நீடில் குத்தி கீழே எடுத்துகிட்டு போயிடணும். அதுக்கு பக்கத்துலேயே நீடில் திரும்பவும் வெளியில் எடுத்துகிட்டு இந்த பின் கடியில் நீடில் விட்டு எடுத்துகிட்டு மறுபடியும் அதே இடத்துல நீடில் கீழே எடுத்துகிட்டு போயிடணும். இதே ஸ்டெப் வந்துட்டு உங்களுக்கு ஃப்ளவர் எந்த அளவுக்கு அடர்த்தியாக வேணுமோ அவ்வளோ ஸ்டிச்சஸ் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் இந்த ஃப்ளாரல் பேட்டர்னை ஒரு குர்த்திலேயோ இல்லைனா ப்ளவுஸ்லேயோ ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்டில் கூட நீங்கள் இதே ஸ்டிச்சை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னுமே நல்ல ஷைனிங்கான லுக் கிடைக்கும்.
இப்போ ஃப்ளவர் எந்த அளவுக்கு அடர்த்தியாக வேணுமோ அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நீடில் க்ரீன் கலரில் நூல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃப்ளவரோட கீழ் பக்கத்தில் சாட்டின் ஸ்டிச் போட போகிறோம். ஃப்ளவரோட கீழ் பக்கத்தில் இடையில எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு நெருக்கமாக டைட்டாக இந்த ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி சாட்டின் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நீடில் கீழ்ப்பக்கமாக எடுத்துகிட்டு போய் எண்டிங் நாட் போட்டுடலாம். இப்போ இந்த சேஃப்டி பின்னை ஒட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணதுக்கப்புறமா இந்த பின்னை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பின்னோ இல்லைன்னா சீப்போ வச்சுட்டு நல்லா சீவி விட்டுக்கோங்க. இப்போது சிசர் யூஸ் பண்ணி கரெக்டான ஷேப்பில் ஃப்ளவரை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த ஃப்ளவரை நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நம்ம டச் பண்ணி பார்த்தாலே அவ்வளோ சாஃப்டாக அழகாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த ஸ்டிச்சை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சம்மந்தமாக என்ன டவுட் இருந்தாலும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட எல்லா புது வீடியோவையும் நீங்கள் ரெகுலராக பார்க்க முடியும்.